ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு செய்கிறது எப்படி. அதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோம்னா அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து அந்த உளுந்தை நல்லா குக்கரில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவிச்ச உளுந்தை இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றி விட்டுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த 4 கப் அளவு அரிசி மாவில் அந்த கிரைண்ட் பண்ண உளுந்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு கையளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணால் எண்ணெய் குடிச்சிட்டு வரும் முறுக்கு. அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு எல்லாம் நீட்டாக ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெய் சட்டி காய வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிட்டு எண்ணெய் சட்டி காயறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை முறுக்கு புளியிற அச்சிக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடு ஏறினதும் நம்ம அதில் புழிஞ்சு விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம 2 பக்கமும் மெதுவாக நல்லா வெந்து வர வரைக்கும் மெதுவாக 2 பக்கமும் திருப்பி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். வந்ததுக்கப்புறம் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக அப்படின்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தீபாவளிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் சுட்ட பலகாரம் தான் இது. நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் முறுக்கு கொடுப்பாங்க அம்மா. அதனால் கொஞ்சம் நிறையா தான் மாவு ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடும். என்ன இதை சுடுறதுக்கு நமக்கு பொறுமை தான் வேணும். மெதுவாக சுட்டு சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி 3 2 சுட்டு எடுக்கணும். கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும் 2 சைடுமே. சுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வீட்டிலே எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி
சுட்ட முறுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அது பாட்டுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜூஸ் vlog. தேங்க்யூ.